ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் மிடில் கிளாஸ் மக்களோட சேலரியில் சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்பவே டஃப்பான விஷயமாக தாங்க இருக்குது. ஏன்னா மாத பிகினிங்லேயே சேலரி வந்ததுமே ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் மற்றும் இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ்னால சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட் ரொம்பவே குறைவாக தாங்க இருக்குது இல்லையா? இந்த எக்ஸ்பென்ஸ் சைக்கிளை மாதம் கண்டினியூவஸாக ஃபாலோ செய்யும்போது பணத்தை சேமிக்கவும் முடியாது, மேலும் மில்லியனராகவோ அல்லது ரிச்சாகவோ மாறவும் முடியாது. இந்த ட்ராப்ல இருந்து வெளியே வந்து பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பணத்தை மல்டிப்ளை செய்கிறது எப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பி வாய்ஸ் அண்ட் பி வெல்தி. உங்கள் நண்பன் ஆர்கே. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ்ங்க. சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் 1, ரிவர்சிங் த பட்ஜெட். நாம் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுற பட்ஜெட் சைக்கிளில் வர்ற இன்கமில் எக்ஸ்பென்சஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட்டை தாங்க சேவிங்ஸாக பண்ணுறோம் இல்லையா? இந்த பட்ஜெட் சைக்கிளை கொஞ்சம் சேஞ்ச் செய்து வர்ற இன்கமில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக முதலீட்டை பிளான் செய்து பின்னர் பேலன்ஸ் அமௌண்ட்டில் எக்ஸ்பென்ஸை மேனேஜ் செய்ய ஆரம்பிக்கணும். இனிஷியலாக கஷ்டமாக இருந்தாலும் அடுத்து மேனேஜ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு உங்கள் மாத வருமானம் 50,000னா அதில் 20% 10,000 ரூபாயை எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ அல்லது ஏதாவது ஒரு முதலீட்லேயோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக சேலரி வந்த உடனேயே ஆட்டோ டெபிட் செய்யலாம். இது லாங் டேர்மில் வெல்த்தை பில்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் 2, மல்டி பேங்க் சேவிங் சிஸ்டம். ஜென்ரலாக நாம் எல்லோரும் ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை தாங்க மெயின்டைன் பண்ணுறோம். அதில் இன்கம் எல்லாத்தையும் வைக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் போகுது. ஸோ வர்ற இன்கம்மை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இந்த மெத்தட்களில் பிரித்து வைக்கலாங்க. அதாவது செக்யூரிட்டி பேக். இதில் முதல் 6 மாதத்துக்கான பணத்தை எமர்ஜென்சி ஃபண்டாக சேமித்து வைக்க ஆரம்பிங்க. அடுத்து க்ரோத் பேக். இதில் ஒரு ஃபிக்ஸடான அமௌண்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்மில் பணம் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அடுத்து லைஃப் ஸ்டைல் பேக். இதில் உங்களுக்கு தேவையான செலவுகளை மேனேஜ் பண்ணுறதுக்கான பணத்தை ஒதுக்கி வைங்க. அடுத்து லேர்னிங் பேக். இதில் மாதம் ஒரு ஃபிக்ஸடான அமௌண்ட்டை சேவ் செய்து உங்களுக்கு பிடித்த ஃபீல்டில் இருக்கிற கோர்ஸ்களை லேர்ன் செய்து அடிஷ்னல் இன்கம் தரக்கூடிய ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இன்கம்மை பல வழிகளில் இன்க்ரீஸ் செய்யலாம். அப்படி செய்யும்போது வருடம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பாயிண்ட் 3, மணி மல்டிப்ளையிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த மெத்தடில் நீங்கள் புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் செய்து மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை 5,000 முதல் 10,000 வரை சேவ் செய்யணும். மேலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு டெபிட் கார்டு யூஸ் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணணும். எந்த சுச்சுவேஷன்லையும் அதை யூஸ் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணணும். அப்படி செய்யும்போது 2 to 3 வருடம் கழித்து அந்த அமௌண்ட்டை ஒரு கோல்ட்லேயோ அல்லது ஃபிக்ஸடான அசட்லேயோ முதலீடு செஞ்சு பணத்தை மல்டிப்ளை செய்யலாம். நம்பர் 4, மணி கேலண்டர். இந்த மெத்தடில் மாதம் சேலரி வந்த பிறகு ஒரு மந்த்லி பிளானரில் அந்தந்த டேட்டில் ஆகும் ஃபிக்ஸடான செலவுகளை நோட் செய்து பணத்தை ஒதுக்கி வைக்கணும். உதாரணத்துக்கு வாடகை அல்லது இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ் போன்றவை. அப்படி செய்யும்போது அன்வான்ட் செலவுகளை தவிர்க்க முடியும். இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கண்டிப்பாக சேமிக்க முடியும். பாயிண்ட் 5, லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார்முலா. இந்த மெத்தடில் உங்கள் சேலரி வருடம் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டில் 50% இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் 50% உங்கள் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட்காகவும் பயன்படுத்தணும். அப்படி செய்யும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் மற்றும் லைஃப் ஸ்டைலும் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பாயிண்ட் 6, இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஹை ROI ஸ்கில். இந்த வேர்ல்டில் பில்லியனராக இருக்கிறவங்க எல்லோருமே பெரும்பாலும் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மேலும் அதிக இன்கம் தரக்கூடிய ஸ்கில்ஸ்களான ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பப்ளிக் ஸ்பீக்கிங், டீம் மேனேஜ்மெண்ட், கிராஃபிக் டிசைனிங் போன்ற கோர்ஸுகளை லேர்ன் செய்து ஒரு வருடத்திலேயே இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணும் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறாங்க. இது லாங் டேர்மில் மில்லியனர் கோலை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை தருதுங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பாயிண்ட் 7, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட். இந்த மெத்தடில் மாதம் 1,000 ரூபாயை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுக்காக சேவ் பண்ணணும். அதாவது
கரண்ட் ரன்னில் உள்ள கோல்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது அல்லது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது போன்ற வழிகளில் ஃபாலோ செய்யும்போது செய்த இன்வெஸ்ட்மெண்ட் வெல்த்தாக பில்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகும். உதாரணத்துக்கு கோவிட் டைமில் 50,000 ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ அல்லது கோல்ட் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் செஞ்சுருந்தா அடுத்த 3 வருடத்துலேயே அது டபுள் ஆகிருக்கும். ஸோ உங்கள் இன்கம்மை ஃப்யூச்சருக்காக செக்யூர் பண்ணுங்கள். அடுத்து ப்ரெசன்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பணத்தை மல்டிப்ளை செய்வதற்கான வழிகளை டிஸ்கஸ் பண்ணோம். இதில் எந்த மெத்தடை ஃபாலோ செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ்ங்க. வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பி வைஸ் அண்ட் பி வெல்த்தி. உங்கள் நண்பன் ஆர்கே.